அஸ்ஸலாமு அலைக்கும். எனது பெயர் எஸ் முகமது தாரிக். நான் சென்னையில் இருந்து வந்திருக்கிறேன், மன்னூர்பேட்டையில் இருக்கிறேன். எனது சிறிய கேள்வி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய திருமுடியை தண்ணீரில் கலந்து குடிக்கிறார்களே, இதற்கு என்ன பலன்? இதற்கு ஆதாரம் உள்ளதா? அருமைய நண்பர், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமுடியை தண்ணீரில் கலந்து குடிக்கிறாங்களே, இதுக்கு ஆதாரம் இருக்குதா அப்படின்னு கேள்வி வச்சிருக்கிறாங்க. அது ஒரு பொருத்தமான கேள்விதான். ஏன்னா இப்ப இந்த ரபியுல் அவ்வல் மாதத்துல உலகத்துல பல்வேறு இடங்கள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருமுடி பார்வைக்கு வைக்கப்படுது. அந்த முடி கலந்த தண்ணீரும் குடிப்பதற்கு வழங்கப்படுது. இந்த சென்னையிலே கூட மரியாதைக்குரிய தமிழ்நாடு அரசு டவுன் காசியுடைய இடத்துல கூட இது நடத்தப்படுகிறது. இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்குதுங்க. ஏன்னா உஸ்மான் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, மதீனத்து மக்களுக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு. அவங்கள யாராவது ஒரு ஆளுக்கு நோய் ஏற்பட்டுட்டா தண்ணி கொடுத்து அனுப்புவாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்ககிட்ட, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமை துணைவியார். அவங்க உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்ககிட்ட ஒரு வெள்ளி டப்பி இருந்துச்சு. அந்த டப்பில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருமுடி ஷரீஃப் வைக்கப்பட்டிருந்தது. யாராவது நோய்க்காக வேண்டி தண்ணி கொண்டு வந்தா அந்த டப்பாவை எடுப்பாங்க, திறப்பாங்க, முடி எடுப்பாங்க, தண்ணீர்ல கலந்து கொடுத்துட்டு மறுபடியும் அதே டப்பில் வச்சு முடி பத்திரப்படுத்தி வச்சுக்கிடுவாங்க. உஸ்மான் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு இந்த தகவலை அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவங்களே சொல்றாங்க, நானும் அந்த முடியை பார்த்தேன், அது சிவப்பு நிறம் கொண்டதாக இருந்தது அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. இதுவும் புகாரில இருக்குது. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மருதாணி யூஸ் பண்ணுவாங்க, அதனால் அந்த கலர்ல இருந்தது என்கிற விளக்கத்தை இமாம்கள் நமக்கு சொல்லி தர்றாங்க. அதனால இவ்வாறு செய்வது என்பது சஹாபா பெருமக்கள் நமக்கு செய்து காட்டியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருமுடிக்கு அவ்வளவு மகத்துவம் இருக்கிறதா, மாண்பு இருக்கிறதா அப்படி கேள்வி கேட்கலாம். அப்படி மாண்பு இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு சொல்லி தந்திருக்கிறாங்களா? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைவேற்றிய கடைசி ஹஜ்ஜத்துல் வதா, மினாவுக்கு வர்றாங்க, முடி இறக்குறாங்க. அந்த நேரத்தில் நாவிதரை அழைத்து முன்னால் உட்கார வைக்கிறாங்க. அவர் முடி இறக்கிறாரு. தங்களுடைய வலது பக்கத்தை முதலாவதாக காட்டுகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முடி இறக்குன உடனே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருந்தாங்க, அங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அந்த முடி அப்படியே கொடுத்தாங்க. அப்புறம் இடது பக்கத்தை கொடுத்தாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த பகுதியிலே கூட முடி இறக்கப்படுது. மறுபடியும் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கூப்பிட்டாங்க, அதையும் கொடுத்தாங்க. இப்ப சொன்னாங்க, இக்ஸிமுஹு பைனன் நாஸ், நான் வழங்கிய இந்த முடிகளை எல்லாம் இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் பங்கீடு செய்து கொடுங்கள் என்றார். இது புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த திருமுடிக்கு ஒரு மகத்துவமும் மாண்பும் பெருமையும் சிறப்பும் இருந்தாதா தானங்க கொடுத்தாங்க. பங்கீடு செய்யுங்கிறாங்கல்ல, இப்ப அதுல ஒரு அர்த்தம் இருக்கிறது. இல்லாட்ட எப்படி கொடுங்க? அர்த்தம் இல்லாத ஒரு காரியத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் செய்ய சொல்லுவாங்களா? அவங்க அப்படி பங்கீடு செய்து கொடுத்ததுதான் இன்றைக்கு உலகம் முழுவதிலும் வியாபித்து பல்வேறு இடங்களில் இருந்து கொண்டிருக்கிறது. ரபியுல் அவ்வல் மாதத்தில் அது வைக்கப்படுகிறது. ஒரு சில கொடுப்பினை பெற்றவர்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கிறது, அந்த தண்ணீரை குடிக்கிற நசீபு கிடைக்குது. இப்னு சீரின் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருமுடி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய குடும்பத்தின் மூலம் எங்களுக்கு கிடைச்சிச்சு, அதை நாங்க பாதுகாத்து வந்தோம். இந்த உலகமும் உலகத்திலே இருப்பவைகளும் கிடைத்தாலும் கூட எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் இல்லை, இந்த திருமுடி எங்களுக்கு கிடைத்த அவ்வளவு சந்தோஷம் என்றார்கள். இதுவும் புகாரில் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விளங்க வேண்டியதை முறையிலே விளங்கிக் கொண்டவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். ஆகவே இது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகிறது என்றால் சஹாபா பெருமக்கள் செய்து காட்டிய செயல்பாடுகள் தான் அது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.